வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என் அன்பு சகோதரி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அழகான இந்த நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இது பூனை மெட்டீரியல் சுடிதாருங்க. இது கட்டிங் டிச்சிங் ரெண்டும் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். வீடியோ கட் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். இது ஓப்பன் டாப் சுடிதாரு. கட் பண்ணுறதும் நெக்கோட டிசைனும் பார்க்கலாங்க. பட்டன்லாம் வச்சு செமையாக இருந்துச்சு. கட் பண்ணிடலாம். இப்போ இந்த கரையை கீழே வச்சுட்டு உங்கள் சுற்றளவு வேணுமோ அதிலேருந்து 2 இன்ச்சு சேர்த்து மடித்து போட்டுக்கோங்க. இது வெறும் 9.25 தான் சுற்றளவு. அதிலேருந்து 2 இன்ச்சு சேர்த்து 11.25 வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி போட்டுடலாம். நம்ம தனியாக கட் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம ட்ரெஸ்ஸோட அளவு எடுத்துடலாம். கொஞ்சம் வெளியில் போட்டு கட் பண்ணுறதுனால காற்றடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ட்ரெஸ்ஸோட சுற்றளவு 18, அதில் பாதி 9ங்க. மார்க் பண்ணிக்கலாம். இதில் இருக்க உயரம் அப்படியே வச்சுக்கலாம். நல்லா ஹைட்டான பாப்பா. அந்த கரை கிராஸாக இருந்ததுனால நான் கொஞ்சம் லைட்டாக மார்க் பண்ணிவிட்டேன். 1/4 இன்ச்சுக்கு. நெக்கோட அகலம் 3 இன்ச்சு, ஷோல்ட்ரு 3 இன்ச்சு. ஒம்பதே முக்கால் வச்சு நேராக மார்க் பண்ணிக்கோங்க. ஆம்கோலோட உயரம் 6 இன்ச்சு. ஏன்னா நம்ம ஷோல்டர் 1/4 இன்ச்சு வைக்க போகிறோம் கிராஸாக. அது ஷோல்டர் இறங்காமல் இருக்கிறதுக்காக வந்தது. இங்கே மார்பு சுற்றளவு 9 வச்சுருக்கேன் நான். சாரி, 9.25 வச்சுருக்கேன். 1/2 இன்ச்சு கம்மி பண்ணிக்கோங்க. 9.25 வச்சுக்கோங்க. அந்த இடுப்பு சுற்றளவு 11 வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம தையலுக்கே 1 இன்ச்சுக்கு மேலே போயிடும். 11 வச்சு மார்க் பண்ணி இப்போ அந்த ஷோல்டர்லேருந்து நம்ம அந்த 9.25 இருந்து 9.25 அங்கே மார்பு சுற்றளவு மார்க் பண்ணி கீழே இங்கே 11 வச்சுருக்கோம் இல்லையா, அது வரைக்கும் கொண்டுட்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு அதுக்கு கீழே நேராக மார்க் போட்டுக்கோங்க. அதாவது இந்த 11லேருந்து நேராக நீங்கள் உங்களுக்கு எந்தளவுக்கு ஓப்பன் வேணுன்றதை பார்த்துக்குங்க. சின்னதாக வேணுமா இல்லை லாங்காக வேணுமான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதுலேருந்து மார்க் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம மார்க் போட்டுக்கலாம். இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. 11, 9.25, 9.25 இது மாதிரி மார்க் போட்டுக்கலாம். நம்ம கட் பண்ணிடலாம். இந்த கீழே சைடில் இருக்க பார்டரை நம்ம அப்படியே கைக்கு கொடுத்துக்கலாங்க. கை எல்போ வரைக்கும் வரும், அதுக்கு கீழே வராது. இது பூணுன்றதுனால உங்களுக்கு இது கட் பண்ண வரல அப்படின்னா பின் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 குண்டூசி போட்டு பின் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள், ஈஸியாக வரும். ஆம்கோல் கட் பண்ணிடலாம். ஆம்கோல் எப்பவுமே லைட்டாக ஷோல்டர் கிராஸாக கட் பண்ணிக்கோங்க. அது ஏன்னா ஷோல்டர் ரொம்ப இறங்காமல் இருக்கும், அதுக்காக கிராஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம அடையாளப்படுத்திக்கலாம். நெக்கு இந்த 1/4 இன்ச்சு நான் சொன்னேன் இல்லையா, அது மார்க் பண்ணிட்டு அதை நேராக கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஷோல்டர் கட் பண்ணிட்டேன் கிராஸாக. இப்போ ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு முன்னாடி கைக்கு ஆம்கோல் மட்டும் குடஞ்சி கட் பண்ணுங்கள். இது ஏன்னா ஷோல்டர்லேருந்து நமக்கு சுருக்க விழுகாமல் இருக்கும், அதுக்காக குடஞ்சி கட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம அந்த சைடில் நம்ம ஓப்பனுக்கு தையல் போடுறதுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க.
கட் பண்ணதுக்கப்புறமா இப்போ கை உயரம் பார்க்கலாம். நெக்கு வரைஞ்சிக்கோங்க. நெக்கு வந்து நான் 4.5 இன்ச் வச்சுருக்கேன். பேக் சைடு நெக்கு கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம கை பார்க்கலாம். இது பேக் சைடு 4.5 இன்ச்சு நார்மலாக இருக்கும். அதுக்கு மேலே லோ நெக் வச்சிங்கன்னா ஷோல்டர் இறங்குங்க. அப்படி ஷோல்டர் இறங்காமல் இருக்கணும்னா உங்களுக்கு சைடில் வந்து நிறைய பிடிக்கணும். நிறைய பிடிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஷோல்டர் இறங்காமல் இருக்கும். இப்போ நம்ம பேக் சைடு தையல் போட்டலாம். இதெல்லாம் பொங்கலுக்கு தைச்சதுங்க. என்னால் அப்போல்லாம் வீடியோ ஒரு நாளைக்கு ஒன்று தானே போட்டுட்ருக்கோம் அப்படின்றதுக்காக போடாமல் வச்சுருந்தேன். அதனால் சில இடத்துல எனக்கு மறந்துச்சு நம்ம அளவு எடுத்தது வந்து என்ன உடனே அளவு எடுத்துருந்தா ஞாபகம் இருக்கும். சில இடத்துல மட்டும் மறந்துடுச்சு, சாரி. ஆனால் வந்து கரெக்டாக நான் வந்து சொன்ன அளவு தான் எல்லாமே. கொஞ்சம் யோசித்து சொல்கிற மாதிரி இருந்துச்சு, அவ்வளோதான். இப்போ வந்து ஓரத்துலேயே தையல் போட்டுருங்க, அந்த எட்ஜிலே தையல் போட்டுருங்க. லைனிங் தெரியக்கூடாது. இப்போ வந்து நம்ம பேக் சைடு டாட் பிடிச்சிடலாம். உங்களுக்கு எந்த அளவில் இருந்து நீங்கள் உங்களுக்கு வேணும்னு பார்த்துக்கோங்க. இப்போ அந்த டாட் பிடிக்கிறதுக்கு வந்து உயரம் வந்து நான் 8 இன்ச்சிலேருந்து 9 இன்ச் வரைக்கும் வச்சுக்கலாங்க. நீங்கள் அந்த ஓப்பன்லேருந்து மேலே 1 இன்ச்சு இல்லைன்னா 2 இன்ச்சு மேலே ஏற்றிருக்கணும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நம்ம மார்க் பண்ணிட்டு இப்போ பிடிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ நடுவில் வந்து 2 குண்டூசி குத்திக்கோங்க. அப்படி இல்லைன்னா நூல் வச்சு அப்படியே தச்சு விட்ருங்க. ஏன்னா வந்து பூனம்னால விளைக்கும், நமக்கு சரியாக டாட் பிடிக்க வராது. 2-3 இடத்துல அப்படியே குத்தி விட்டிங்கன்னா நமக்கு நகலாது. ஏன்னா வந்து பேக் சைடு டாட் பிடிச்சிங்க அப்படின்னா தான் ஓப்பன் சுடிதாருக்கு நல்லாயிருக்கும். இப்போ மடித்து நம்ம கரெக்டாக அந்த மார்க் பண்ணதில் டாட் பிடிச்சிடலாம். கரெக்டாக நம்ம அந்த இடத்துல லைட்டாக கொண்டுட்டு வந்து லைட்டாக வளைச்சி கீழே நீங்கள் மேலே தைச்ச மாதிரி அப்படியே கீழே கொண்டுட்டு வந்துட வேண்டியதான். அவ்வளோதான். நடுவில் மட்டும் கொஞ்சமாக லைட்டாக வளைச்சி பிடிச்சிடணுங்க, அவ்வளோதாங்க. இப்போ இதே மாதிரி இந்த பக்கம் டாட் பிடிச்சிடலாம். ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தாங்க வந்து இந்த மாதிரி பூனம் டாப் சுடிதார் வந்து எனக்கு தைக்க சொல்லிக் கொடுங்க, இந்த மாதிரி ஓப்பன் டாப் வந்து தைக்கிறதுக்கு சொல்லிக் கொடுங்க, பேக் சைடு டாட் பிடிக்க சொல்லிக் கொடுங்கன்னு ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தாங்க சகோதரி. அவங்களுக்காக இந்த வீடியோ, ஏன்னா வந்து அவங்களுக்கு ஈஸியாக கற்றுக்கணுன்றதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். இப்போ நம்ம அந்த பக்கம் பிடிச்ச மாதிரி இந்த பக்கமும் பிடிச்சிடலாம். அந்த நம்ம உள்ளே இருக்க கிளாத்து விலகி போக மட்டும் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 2 டாட்டு பிடிச்சாச்சு. இப்போ பேக் சைடு அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. நம்ம முன்னாடி தைக்கலாம். இதே மாதிரி தான் பட்டுப்பாவோட சட்டைக்கும் பிடிக்கணும். முன்னாடி பக்கம் பேக் சைடெல்லாம். இது வந்து முன்னாடி நெக்கு 5.5 இன்ச்சு அகலம் தான். நான் உங்களுக்கு 3 இன்ச்சு சொல்லியிருக்கேன் இல்லையா, அகலம் 3 இன்ச்சு 5.5 இன்ச்சு போதுங்க. சில பேர் வந்து 6-7 வைப்பாங்க, அது வேணாம், அது ரொம்ப லோவாக இருக்கும். காலேஜ் போகிற பொண்ணுங்களுக்கு இதுதான் நார்மல். ஏற்றிருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப லோவாகிடுச்சுன்னா அவங்க போடவே முடியாது. ஏன்னா ஷோல்டரும் நிற்காது, குனிஞ்சால் செஞ்சால் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இதாக தெரியும். அதனால வந்து 5.5 இன்ச்சு தாராளமாக போதுங்க. லைட்டாக ரவுண்டாக கொண்டு வந்து இந்த மாதிரி வளைச்சி விட்ருங்க. வளைச்சி விட்டுட்டு இது மாதிரி நெக்கு வந்துடும். இதில் வந்து நான் 1 இன்ச்சுக்கு கட் பண்ணிட போகிறேன். ஊசி வச்சு குத்திட்டு மேலேருந்து 8 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ சைடில் 1 இன்ச்சு, 1 இன்ச்சு வச்சு கட் பண்ணிவிட்டு
நம்ம இதுக்கு வந்து டிசைன் பண்ண போகிறோம். பைப்பிங் வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த நெக்கு வச்சு நம்ம தைக்க போகிறோம். இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே 1 இன்ச் வச்சு மார்க் பண்ணிட்டேன். அதான் இதுலேருந்து 8 இன்ச் உயரம் மார்க் பண்ணிக்கோங்க. மேலேருந்து சென்டராக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். அதை தைச்சி திருப்பிட்டு நம்ம அதுக்கு மேலே நம்ம ஃபேண்ட் கிளாத் வச்சு டிசைன் பண்ண போகிறோம். இப்போ அதை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வெட்டின நெக்கு வச்சு அப்படியே கேன்வாஸில் வச்சு வரைஞ்சிருங்க. கரெக்டாக வரைஞ்சிருங்க. அதிலேருந்து 1 இன்ச்சுக்கு நம்ம அப்படியே வரைஞ்சிடலாம். இதே ரவுண்டாக நீங்கள் ஒரு இன்ச்சாக வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி மார்க் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் வரைஞ்சது போல் அழகாக கட் பண்ணிடுங்க. இப்போ இதையும் கட் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணியாச்சு. இது நம்ம வந்து ஃபேண்ட் கிளாத்தில் வச்சு அயர்ன் பண்ணிக்கலாம். நெக்கு வந்து நீங்கள் அப்படியே தைச்சிட்டு வாங்க. அதாவது வந்து நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அதை தைச்சிட்டு வாங்க. சும்மா லைனிங் அங்கங்கே தைச்சி விட்ருங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு. இப்போ நம்ம கீழே வரைக்கும் அந்த 8 இன்ச் மார்க் பண்ணிடணும் இல்லையா, அது வரைக்கும் தைச்சிட்டு அப்படியே திருப்பிடுங்க. ஒரு கத்திரிக்கோள் உள்ளே போகிற அளவு வேணும், அப்படியே திருப்பிடலாம். திருப்பிட்டு இந்த பக்கமும் அதே மாதிரி ரவுண்டாக கொண்டு வந்துடுங்க. இப்போ இந்த லைனிங் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துட்டு நேராக கட் பண்ணிடுங்க. நேராக இங்கிட்டும் கிராஸாக கட் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம திருப்பி தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அப்படியே திருப்பி அந்த எட்ஜிலே தையல் போட்டுவாங்க. அப்படியே ஃபுல்லாக போட்டுடலாம். பொறுமையாக அழகாக போட்டுவாங்க. நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் பைப்பிங் வைக்கலாம். லைனிங் கிளாத்து வெளில தெரியாமல் போடுங்க. இப்போ போட்டாச்சு. அடுத்து நம்ம ஃபுல்லாக லைனிங் வச்சுட்டு கட் பண்ணிவிட்டு இதுக்கு நம்ம பைப்பிங் வைக்கலாம். லைனிங் வச்சு கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம பைப்பிங் வைக்கலாம். இப்போ கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன். ரொம்ப வந்து கிராஸ் பீஸ் இழுக்காதீங்க, லைட்டாக மட்டும் இழுத்து அப்படியே கொண்டுட்டு வந்துடுங்க. இப்போ கீழேருந்து மேலே வச்சிடலாம். இப்போ ஃபுல்லாக வச்சாச்சு, நம்ம உருட்டி அடிச்சிடலாம்.
இதுக்கு கலர் காம்பினேஷன் நல்லா இருக்குங்க. இது டார்க் கரும்பச்சை, இது வந்து டார்க்கு கிளிப்பச்சை, ரெண்டுமே வந்து செம்ம கலரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த நெக் டிசைனு. இப்போ கீழே வரைக்கும் நம்ம தைச்சிடலாம். நீங்கள் பைப்பிங் வந்து ஒரே மாதிரி தைக்கணும், அதுதான் முக்கியம். ஒரு இடத்துல சின்னதாகவும் பெருசாகவும் தைக்கக்கூடாது, ஒரே மாதிரி இருக்கணும். இப்போ இந்த கீழேருந்து மேலே நம்ம கொண்டு வந்துடலாம். எந்த ஒரு டிசைனுக்குமே பைப்பிங் தாங்க அழகு. நீங்கள் பைப்பிங் அழகாக வச்சு பழகிட்டிங்கனாவே உங்களுக்கு எல்லா டிசைனும் ஈஸியாக வந்துடும். நம்ம சேனலில் பைப்பிங்குன்னு தனியாக வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து வரலை அப்படின்னா நீங்கள் அதை பார்த்து கற்றுக்கோங்க. நீங்கள் வச்சு வச்சு பழகுங்க வேஸ்ட்டு கிளாத்தில். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வரும் பைப்பிங். இப்போ இந்த கீழே அந்த 2 பீஸையும் சேர்த்து ஒரு தையல் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் திருப்பி பார்க்கும்போது உங்களுக்கு ரெண்டும் சமமாக இருக்கும். இப்போ மார்க் பண்ணிடலாம். கழுத்து எந்த அளவோ அந்தளவுக்கு அப்படியே மார்க் பண்ணிடுங்க. அது வரைக்கும் நம்ம அதாவது வந்து ஒரு நெக்லேருந்து 1 இன்ச்சுக்கு கீழே, ஏன்னா நமக்கு 1 இன்ச் அந்த கேன்வாஸ் வந்துடும், அதுக்கு கீழே 2ஆக மடித்து பீஸ் கொடுத்து அப்படியே தைச்சிருங்க. ஏன்னா அந்த கேன்வாஸ் கொடுக்குறது வந்து கீழே அந்த 1 இன்ச் இறக்கம் வந்துடும். தைச்சிட்டு சமமாக தைச்சிட்டு நம்ம அந்த கீழே இருக்க எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் கேன்வாஸ் வந்துச்சு தைச்சிட்டு வந்திருக்கேன். அது மேலேயே ஒரு தையல் போட்டுடலாம். தையல் போட்டுட்டு இப்போ இங்கேயும் நம்ம அப்படியே இந்த ஓரத்துலேயே தையல் போட்டுடலாம். ரெண்டு கிளாத்தை வச்சு தையல் போடுறேங்க. 2 வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒன்றில் வந்து இந்த சுற்றிலும் தனியாக ஒரு பீஸ் வச்சு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் 2 பீஸ் வச்சு தையல் போடுறேன். அயன் பண்ணிவிட்டு போடுங்க. ஏன்னா வந்து நம்ம திருப்பி வந்து பார்க்கும்போது நமக்கு அடையாளத்துக்காக வந்தது. இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அங்கங்கே கட் பண்ணி விட்ருங்க. அங்கங்கே கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து தையல் போட்டுடலாம். அந்த ஓரத்துலேயே ஃபுல்லாக தையல் போட்டுருங்க. அந்த கார்னரில் கட் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், போட்டாச்சு, நீட்டாக வந்துடுச்சு. இப்போ நம்ம அந்த தையல் போட்டிருந்தோம் இல்லையா, அது மேலேயே அந்த 2 கிளாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு தையல் போடுங்க. ஏன்னா வந்து நம்ம அந்த அளவுக்கு தான் இந்த பைப்பிங்கை வச்சு தைக்க போகிறோம், அதனால அது ஒரு அடையாளத்துக்கு போட்டுட்டு நம்ம மேலே இருக்க கழுத்துக்கும் இந்த க்ரீன் கலர் கொடுத்து பைப்பிங் வச்சுக்கலாம். அது கொடுத்தா நல்லாயிருக்கும்னு வைக்கிறேன். இல்லை உங்களுக்கு தேவையில்லைன்னா அது மட்டும் அப்படியே வச்சு தைச்சிடலாம். முடிச்சுட்டு நம்ம உருட்டி அடிச்சிடலாம். அப்படியே சன்னமாக உருட்டி அடிங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே ஃபுல்லாக நம்ம ஒரே மாதிரி உருட்டி அடிச்சுட்டு வந்துடலாம். இப்போ தைச்சதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ அந்த தையல் இருக்கு இல்லையா, 2 சேர்த்து நம்ம தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அது மேலேயே இந்த பைப்பிங் கொடுத்துருக்கோம்ல, அந்த பைப்பிங் மேலேயே தையல் போட்டு வாங்க. பைப்பிங் மேலேயே போடுங்க. கரெக்டாக அந்த தையல் மேலே போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.
பார்க்கவே செம்மையாக இருக்குது. இப்போ நம்ம அந்த கீழே வரைக்கும் கொண்டுட்டு போக தேவையில்லை. நம்ம வந்து அந்த ஜாயிண்ட் கொடுத்துருக்கோம் இல்லையா, கீழே அடியில் ஒரு பீஸு, அது வரைக்கும் நல்லா தூக்கி விட்டு டைட்டாக தைச்சிட்டு அப்புறமா இந்த பக்கமாக தைக்கலாம். ஆனால் 2 பைப்பிங் ஒட்டுற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா டைட்டாக தைச்சி விட்ருங்க. அப்படியே திருப்பிடலாம். அப்படியே திருப்பி இந்த பக்கமும் தைச்சிடலாம். உங்களுக்கே தெரியும், பூனம் மெட்டீரியலில் எப்படி கஷ்டமாக தான் இருக்கும் தைக்கிறது. காட்டன்னா தான் ஈஸியாக இருக்கும். ஆனால் வந்து உங்களுக்கு அவ்வளோ இதுலேயும் வந்து உங்களுக்கு அதுலேயும் ஒரு டிசைன் பண்ணி போடணும், ஈஸியாக சொல்லி கொடுக்கணும் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஏன்னா வந்து ஒரே வீடியோவில் கட்டிங் ஸ்டிச்சிங் எல்லாமே போட்டிருக்கேன். பொறுமையாக நீங்கள் பார்த்து கற்றுக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நான் மேலே எக்ஸ்ட்ரா தான் கொஞ்சம் விட்டுட்டு தைச்சேன். இப்போ நீட்டாக பண்ணியாச்சு, அழகாகவும் இருக்குது. இப்போ வந்து நம்ம சைடில் இந்த பைப்பிங்கை சுற்றி நம்ம இன்னொரு தையல் போட்டுடலாம். இன்னும் 2 தையல் தான் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். போட்டுட்டு இப்போ நம்ம ஆம்கோல் பைப்பிங் கொடுத்துடலாம். இப்போ உருட்டிடுச்சுடுங்க. ஆம்கோல் பைப்பிங் கொடுக்குறது ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு கை வந்து சுத்தமாக சுருக்கம் விழுகாதுங்க. நீட்டாக ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும், பார்க்கவே அழகாக இருக்கும். அதனால் எப்பயுமே கைக்கு சுடிதாருக்கு கைக்கு பைப்பிங் கொடுத்து பழகுங்க, சூப்பராக இருக்கும். இப்போ கை கட் பண்ணிடலாம். கையோட உயரம் 12 இன்ச்சு, 12.25 வச்சுருக்கேன். கீழே மடித்து தைக்கிற சேர்த்து கை சேப் போட்டுட்டு நம்ம வச்சு பார்க்கலாம். இந்த பார்டர் வந்து கீழே வந்துடும். நல்லா ஹைட்டான பொண்ணு, நல்லா 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தான் வச்சுருக்கேன். கையை நார்மலாக 11 வைப்போம், 1 இன்ச்சு சேர்த்து தான் வச்சுருக்கேன். இப்போ அந்த ஆம்கோலை வச்சு பார்த்து கட் பண்ணிடலாம். சரியாக இருக்குது. இப்போ வந்து நான் கைக்கு லைனிங் கிளாத்து கொடுக்காம மீதி இருக்க அந்த பூனை மெட்டீரியல் அந்த பக்கம் இருக்கிறத அப்படியே வந்து கைக்கு கொடுத்துட்டேன். எதனால் அப்படின்னா வந்து உங்களுக்கு கை வந்து சுருக்கவும் சுருங்காது, சீக்கிரம் வந்து நஞ்சு போகாமல் இருக்கும் கை வந்து. அதனால் கீழே இருக்க பூனை மெட்டீரியலை அப்படியே கைக்கு கொடுத்துட்டேன். இந்த கை வந்து எல்போ வரைக்கும் வந்துடும். முன்னாடி கை குறைஞ்சி கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணி வச்சு அடையாளப்படுத்திக்கோங்க முன்னாடி கை. நான் அந்த லைனிங் கிளாத்தை வச்சு நான் உள்ளே கொடுத்து தைச்சிட்டேன். இப்போ நான் தைக்கிறதுக்கு அடையாளப்படுத்தியிருக்கேன் 1/4 இன்ச் அளவுக்கு. இப்போ அது மேலேயே வச்சு தைச்சிடலாம். இதை தைச்சிட்டு நம்ம வந்து சைடு ஜாயின் பண்ணிட்டு கீழே மடிச்சுட்டு சைடில் வந்து மடித்து தைச்சிட்டு அவ்வளோதான் முடிஞ்சு. ட்ரெஸ்ஸு பட்டன் மட்டும் வைக்கணும். உங்களுக்கே தெரியும், யாரும் இவ்வளோ பொறுமையாக சொல்லித்தர மாட்டாங்க. நீங்கள் இதில் வந்து நிறைய கற்றுக்கணும், உங்களுக்கு நிறையா சொல்லித்தரணுன்ற ஆசையில் தான் நான் ரொம்ப பொறுமையாக 20 நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல, 25 நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல, சகோதரிகள் எல்லாம் நீட்டாக கற்றுக்கணும் எல்லாமே அப்படின்ற ஒரே ஆசையில் தான் இவ்வளோ டைம் எடுத்து போட்டுட்ருக்கேன். நீங்கள் பார்த்து கற்றுக்கோங்க. இதில் என்ன டவுட்னாலும் சரி, இல்லை உங்களுக்கு எதுவும் தெரியலனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லி தந்துடுறேன். அது வந்து அந்த மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது மேலேயே தைச்சிருங்க. இப்போ எக்ஸ்ட்ரா அமுக தையல் போட்டுடலாம். 2 தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு பிரியாது. இப்போ வந்து நம்ம கை ஜாயின் பண்ணிடலாம். நான் சொன்னேன் இல்லையா, உள்ளே அதே கிளாத்து கொடுத்துருக்கேன்னு. இது உள்பக்கம். கீழே நீங்கள் வந்து எந்தளவுக்கு உங்களுக்கு ஓப்பன் மடித்து தைக்க வேணுன்றதையும் மார்க் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் தைச்சிட்டு இப்போ நம்ம கீழேருந்து மடித்து தைக்கலாம். நான் 3 தையல் போட்டிருக்கேன். கீழேருந்து இப்போ மடித்து தைக்கலாம்.
கீழே கொஞ்சம் டைட்டாக தைச்சிட்டு அப்படியே ஒரே அளவாக மடிங்க. லைனிங் நல்லா உள்ளே தள்ளி விட்டு அப்படியே மடித்து தைச்சிட்டு வாங்க. நல்லா கரெக்டாக அந்த லைனிங் கிளாத் உள்ளே போகிற அளவுக்கு மடித்து தைச்சிருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீட்டாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி மடித்து தைச்சிட்டு நீங்கள் எப்பயுமே ஓப்பன் கிட்ட தைக்கிறப்ப வந்து நல்லா டைட்டாக தைச்சி விட்ருங்க. உங்களால் எவ்வளோ நல்லா தூக்கி தைக்க முடியுமோ அந்தளவுக்கு தைச்சி விட்ருங்க. ஏன்னா வந்து சிலருக்கு வந்து ஓப்பன் தான் அதிகமாக பிரியும், மற்ற பக்கம் கூட பிரியாது. ஏன்னா வந்து ஓப்பன் வந்து பிரிஞ்சிருச்சு, மற்ற பக்கம் கூட தைக்கிறது ஈஸி. ஓப்பன் பிரிஞ்சிருச்சுன்னா நம்ம கொஞ்சம் பிரித்து விட்டு தான் தைக்கிற மாதிரி இருக்கும். அதனால உங்களால் எவ்வளோ டைட்டாக தைக்க முடியுமோ தைச்சி விட்ருங்க. பட்டன் எல்லாம் வச்சுட்டு செமையாக இருக்குது, நாட்டெல்லாம் வச்சாச்சு. இதே மாதிரி நீங்களும் தைங்க. இதில் என்ன டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.